17வது கணக்கு பின்வரும் அணிகளை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட அணி என்ன அணி பாருங்கம்மா, சதுர அணி. சதுர அணினா 2/2 இருக்கு இல்லையா, அனைத்து பக்கம் சம நிறையும் நிரலினுடைய எண்ணிக்கையும் சமமாக இருந்துச்சுன்னா அது சதுர அணி. இதையும் 3/3, இதுவும் சதுர அணி. ஸோ இதுக்கு தான் நம்ம சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுத முடியும். அப்போ சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அப்படின்னு சொன்னாவே சமச்சீர் என்னென்னு எடுக்க போகிறோம், பின்னு எடுக்க போகிறோம். எதிர் சமச்சீர் என்னென்னு எடுக்க போகிறோம், கியூன்னு எடுக்க போகிறோம். இதில் பி அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தேற்றம் 7.2 படிச்சிருப்பீங்க. P = ½ × A + A டிரான்ஸ்போஸ். அப்போ Q = ½ × A + A டிரான்ஸ்போஸ் தான். ஸோ இதுதான் இதில் என்னென்னா இந்த P எப்படி இருக்குன்னா P டிரான்ஸ்போஸும் Pயும் சமமாக இருக்கணும். Q எப்படி இருக்குன்னா Q டிரான்ஸ்போஸும் சமமாக இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும், குறி மாறி இருக்கணும். ஓகே, -Qஆக இருக்கணும், -Q டிரான்ஸ்போஸாக இருக்கணும். அப்படின்னா தான் இது எது சமச்சீர் அப்படின்றதுல வரும். ஸோ கண்டிஷன் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டு இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதா, இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்த்துட்டு நம்ம இதை போடலாம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸை நம்ம எழுதிய சாமி. A = சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுத முடியும் அப்படிங்கிறது தான். P ½ × A + A டிரான்ஸ்போஸ், Q ½ × A - A டிரான்ஸ்போஸ். இப்போ P எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. P டிரான்ஸ்போஸும் Pயும் சமமாக இருக்கணும் எனக்கு. Q டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கணும், -Qவாக இருக்கணும். ஓகே, குறி மாறி இருக்கணும். இப்போ P போட்டுக்கலாம் சாமி. P = ½ × A + A டிரான்ஸ்போஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ½ × A போட்டுக்கலாம். அது கூட யாரை சேர்க்க போகிறோம், Bயை சேர்க்க போகிறோம். நல்லா பாருங்கள் சாமி. சாரி, A டிரான்ஸ்போஸ்னால் மாற்றி எழுத போகிறோம். 4 - 2 3 - 5. இது அப்படியே நிறைய நிரலாக மாற்றி எழுதணும், நிறைய மாற்றி எழுதணும். 4 - 2 3 - 5. அதனால் அந்த ஆஃப் போட்டுட்டு அந்த ஆஃப்னு நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃப் ஆனது ஏவுக்கு மட்டும் சொந்தம் ஆகிடும். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு ½ இது ரெண்டையும் கூட்டிக்கலாம் சாமி. 4 + 4 - 2 + 3 +3 - 2 -5 -5 தட் இஸ் ஈக்குவல் டு ½ தான், ரைட், சாரி. ½ 8 4 நாளையும் கூட்டினா 8, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன நம்பர் கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க, +1. பெரியானது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க, +1. -5 -5 சேர்த்தா -10. +4 சேர்த்தா +8. -5 சேர்த்தா -10. ஓகே, இப்போ இது இருக்கட்டும். இங்கே பாருங்கப்பா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டிஷனுக்கு போகலாம். P டிரான்ஸ்போஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். P டிரான்ஸ்போஸ் = இதுதான் P. இப்போ P டிரான்ஸ்போஸ் = பொதுவாக இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். மாற்றி எழுதி பாருங்கள். 8 1 படுத்துட்டுருக்கிறது நிற்க வைங்க. 8 1 1 -10. இப்போ மாறாமல் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்திருக்கா? தட் இஸ் ஈக்குவல் டு Pயும் P டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் தானே. ஃபஸ்ட்டு இது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அடுத்தது Q போகலாம். Qன்றது ½ × A - A டிரான்ஸ்போஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ½ இதில் போயிட்டு இந்த குறியை மட்டும் மாற்றினா போதும். செகண்ட் இருக்கக்கூடிய +னால் குறியை மாற்றாதுன்னு அர்த்தம், -னால் குறியை மாற்றன்னு அர்த்தம். அப்படியே போட்டுக்கலாம். 4 -4ன்னு போயிடுமா, -2 +3 -3ஆக மாறும். +3 அப்படியே தான் இருக்கும். -2 +2ஆக மாறும். -5 +5ஆக மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு ½ +4 -4 0, இது -5, இது +5, இது +5 -5 0 ஆகிடும். ஓகே, இப்போ Q டிரான்ஸ்போஸ் போகலாம். Q இதுதான், ஆஃப் போதும் அப்படியே வச்சுக்கலாம். Q டிரான்ஸ்போஸ் என்னது, இந்த படுத்துட்டுருக்குல அதை நிற்க வைக்கலாம். 0 -5 5 0. இங்கே பாருங்க சாமி, குறி மட்டும் மாறி இருக்குது. 0ன்னா குறை எண்ணும் அல்ல, மகிய எண்ணும் அல்ல, அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். இதை மட்டும் பாருங்கள். -5 இருக்கிற இடத்துல +5 வந்திருக்கு, +5 இருக்கிற இடத்துல -5 வந்திருக்கு. அப்போ குறி மாறி இருக்குது. குறி மாறி இருக்குன்னு அர்த்தம் -Q. ஓகே, இதெல்லாம் புரியுது சாமி. அப்போ இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ எழுதலாமா? therefore A = P + Q = P என்றது ½ P என்ற அணி அப்படியே எழுதிக்கலாம். ½
8 1 1 -10 ப்ளஸ் q ஆஃப் இன்ட்டு 5 -5 சாரி 0 -5 +5 0. இப்போ இது எப்படி மிஸ் ஏ என்ற அணியாக வரும்? பி ப்ளஸ் கியூ சேர்த்தா இது ஆஃப் பொதுவாக இருக்குது. வெளியே எடுத்து பார்த்தலாமா? ப்ரூவ் பண்ணிக்கலாம். பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். இங்கே இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் 8 + 0 +1 -5 +1 +5 -10 0 ஆஃப் இன்ட்டு 8 -4 பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறி போடுறோம் 6 -10 ஆஃப்னது பை 2னது 2 அளவு வைக்கணும். 4 2 8 -2 2 4 3 2 6 -5 2 10. இப்போ ஏ என்ற அணி அப்படியே வந்திருக்கான்னு பாருங்கள். 4 -2 +3 -5 வந்துருச்சா? அப்போது இதை தான் ஏ = பி + கியூ என்ற அதாவது சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுத முடியும். இது ப்ரூஃப்காக சொன்னது. இதை எழுத வேண்டியது நீங்கள் இதை தான் எழுதணும். ஓகே சாமி, இந்த வடிவில் எழுதினா போதும்.